தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கோடி கோடியாய் கொள்ளையடித்த அமைச்சர் ரகுபதி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அமைச்சர் ரகுபதி இவர் அதிமுகவில் செல்வி ஜெயலலிதாவில் சாஷ்டாங்கமாய் அவருடைய காலில் விழுந்து வணங்கியவர். ஜெயலலிதா காலில் இவர் 100 முறைக்கு மேல் காலில் விழுந்து அமைச்சர் பதவியை பெற்றார். பின்பு அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார். மத்திய அமைச்சராக பதவி வகித்தார். தற்பொழுது அவர் தமிழக அமைச்சரவையில் சட்டத்துறை அமைச்சராக உள்ளார். ஏறத்தாழ 80 வயது ஆகிவிட்டது. அடிக்கடி ஞாபக சக்தி ஆகிய உடல்நலக்குறைவினால் அவதிப்பட்டு வருகிறார். இதய கோளாறு, சுவாச கோளாறு, சர்க்கரை வியாதி, மூச்சு திணறல், உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வருகிறார். இவர் சாதாரண எளிய பின்புலத்தை சார்ந்தவர். ஆனால் இன்றைக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாக உள்ளார். வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கல்லூரி நடத்துகிறார். ஏறத்தாழ 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இவர் சொத்து சேர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. சற்று நேரத்துக்கு முன்பு சீமானை பற்றி ரகுபதி சொன்னாப்புல, அந்த பெரியவர், வயசான பெரியவர் சொல்கிறாப்புல. நம்ம பெரியவர் நாகரீகமாகவே சொல்லுவோம். ஏன்னா திமுக காரவங்க தான் அநாகரீகமானவங்க. நம்ம அந்த மாதிரி பேச வேண்டாம். நாம் தமிழர் கட்சிக்காரவங்க நாகரீகமானவங்க. நாகரீகமான முறையில் பெரியவர்னே சொல்கிறோம். திமுக காரவனா கெல்ட்டு பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் அவங்கள கெல்ட்டு பையன்லாம் அவங்கள சொல்லலை. நான் பெரியவர் ரகுபதி, அந்த பெரியவர் ரகுபதி சொல்கிறாப்புல, சீமான் எங்களுக்கு தூசி மாறி அப்படிங்கிறாப்புல. சரிப்பா, தூசி மாறி தான். அந்த தூசி உன் கண்ணில் பட்டுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? உன் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குமா இல்லையா? அந்த தூசி உன் கண்ணில் பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? உன் கண்ணை உறுத்துமா இல்லையா? சொட்டு மருந்து வாங்கி கண்ணில் விடுவேன், கண்ணை கழுவுவ, போராடுவ, கண் சிவக்கும், கண் எரியும், கொஞ்ச நேரத்துக்கு கண் பார்வையே தெரியாது, வேதனைப்படுவேல. அந்த தூசி தான் சீமான். ஓகே, சரியா? சீமான் ஒரு தூசி. திமுகவை எப்படி சொல்ல? திமுக ஒரு சாக்கடை மாதிரி. நல்ல தண்ணி கிடையாது. திமுக ஒரு சாக்கடை, ஒரு கழிவுநீர், ஒரு சாக்கடை, ஒரு கழிவுநீர். அதை சுத்திகரித்தாலும் கூட அதை பயன்படுத்த முடியாது. அப்படி ஒரு கழிவுநீர் தான் திமுக. அதை புரிஞ்சுக்கோங்க. அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்துருக்காப்புல ரகுபதி. ஆகையால் அமலாக்கத்துறைக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, வருமானத்திற்கு அதிகமாக அமைச்சர் பதவியை பயன்படுத்தி 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்துள்ள அமைச்சர் ரகுபதி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை விரைவில் நடத்த வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு கோரிக்கை வைக்கிறோம். இதை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள் முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.